பிறவி குருடாக இருந்தாலுமே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவாவையும் அவங்களுடைய கரத்தையும் பெற்றுச்சுன்னு சொன்னா நிச்சயமாக பார்வை அல்லாஹ் மீட்டித்தர போதுமானவனாக இருக்கிறான். மரம் பேசலையா, மலை பேசலையா, கற்கள் பேசலையா, எவ்வளவு அதிசயமிக்க சம்பவங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா ரொம்பவுமே வேல்யூபுல் ஆனது, சூப்பர் பவரானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா, அதை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற மக்கள் எப்படியாவது எந்த நேரத்திலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவில் தன்னுடைய நினைவு வந்துவிட வேண்டும், தனக்காக அவர்கள் துவா செய்ய வேண்டும் என்று அலைபாய்ந்த நெஞ்சங்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே அதிகம். சரி, அந்த துவா அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை சகோதரர்களே. எப்போது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை பேழை ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறதோ, அதை நாம் படிக்கிறோமோ, அதை நாம் உணர்கிறோமோ, அதை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில் கொண்டு வருகிறோமோ, அப்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா நமக்கு கிடைத்ததை போலத்தான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் உள்ள நபி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நபி கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர் ஜீவராசிகளுக்கு கூட நபி அவங்க தான். அதனால் அவங்களுடைய துவா பரக்கத்து எல்லாருக்குமே கிடைக்கும். என்ன ஒன்றும் அவங்க செய்த துவாவை நாம் செய்தோன்னு சொன்னான். நாம் எப்போ அவங்க செய்யக்கூடிய துவாவை நாம் செய்கிறோமோ அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா பரக்கத் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான நெருடலோ கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான சம்பவத்தோடு ஹலாலான ஹாஜத்துக்கள் நிறைவேறவும், ஏன் ஹாஜத்துக்கள் எப்பேற்பட்ட கடினத்தன்மை உள்ளதாக இருந்தாலும், அந்த ஹாஜத்துக்கள் எவ்வளோ பெரிய மலையளவுக்கு பெரிதாக இருந்தாலும் அதை கூட ரப்புல் ஆலமீனிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான துவாவோடு உங்கள் சகோதரன் உங்களை நாடி வந்திருக்கிறேன். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஹஸரத் உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு, ஆதார நூல் அபூ தாவூதாக இருக்கிறது. உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு, இது அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பார்வையற்ற சஹாபி வந்தாங்க. பார்வையற்ற சஹாபி தடுமாறி வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ்னு உள்ள சத்தம் போட்டுக்கிட்டே வர்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கம்மா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் அமர வைக்கிறாங்க. அமர வச்ச உடனே அவர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த கண் பார்வை இல்லாததன் காரணமாக பல கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன், எங்கேயாவது உளுந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் என் இயற்கை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில், என்னுடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த கண் பார்வை இல்லாததுனால ரொம்பவுமே கஷ்டப்படுறேன், எனக்காக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னார். அப்படின்னு வந்து நின்னார். ஒரு சாதாரண ஏழை கொஞ்சம் கிழிஞ்ச சட்டையும் பார்க்குறதுக்கு பங்கரையான குளத்தில் வந்தாலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருகிடுவாங்க. தன் கையில் இருக்குதோ இல்லையோ எப்படியாவது அவர்கிட்ட தன் கையில் இருந்தால் கொடுத்துருவாங்க. இல்லைன்னு சொன்னால் யார்ட்டையாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கடனை திருப்பி நிறைவேற்றுவாங்க. தன் கையில் இருந்தால் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லையா யார்ட்டையாவது கடனாவது வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இல்லை. அது அப்படியும் இல்லைன்னு சொன்னால், அப்படியும் சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னால் துவா செய்து அனுப்புவாங்க. இப்போ இந்த மனுஷன் துவாக்காக தான் வந்திருக்கிறார், பொருளாதாரத்தை கேட்கல. இந்த மனுஷன் துவா பிச்சை கேட்டு தான் வந்திருக்கிறார், அவர் பொருளுகரில் கேட்கல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆப்ஷன் ஒன்று சொன்னாங்க, தம்பி நீ வந்து உலகத்தின் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டேன்னு சொன்னால் மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வாங்கித்தர நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன், நீ என்ன அபிப்பிராயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருண்டா, இல்லை யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்காக எங்களுக்காக துவா செய்யுங்க, ஆனால் அந்த கண் பார்வை இல்லாதது ரொம்ப கஷ்டப்படுத்துது என்ன, நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்காக துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேண்டி வந்து நின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமெல்லாம் உருகி போச்சு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமெல்லாம் உருகி போச்சு. அவருக்காக ஒரு பர்டிகுலர் துவாவை அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை நீ ஓதிவா, நிச்சயமாக உனக்கு பலாபலனை தரும். அவருக்காக துவா செய்ததோடு அவர் பர்டிகுலராக கேட்கக்கூடிய துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அற்புதமான துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக்க பிநபியிக்க சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம நபியிர் ரஹ்மா. யா முஹம்மத் யா நபியிர் ரஹ்மா யா நபியர் ரஹ்மா இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜத்தி ஹாதிஹி லியத்துகுல்லாலி. அல்லாஹும்ம ஃபஷஃபிஉஹு ஃபிய்ய வஷஃபிஅனி ஃபி நஃப்ஸி வக்பில் துஆஇ வக்லி ஹாஜதி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக்க பிநபியிக்க சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம நபியிர் ரஹ்மா. யா முஹம்மத் யா நபியிர் ரஹ்மா யா நபியர் ரஹ்மா இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜத்தி ஹாதிஹி லியத்துகுல்லாலி. அல்லாஹும்ம ஃபஷஃபிஉஹு ஃபிய்ய வஷஃபிஅனி ஃபி நஃப்ஸி வக்பில் துஆஇ வக்லி ஹாஜதி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக்க பிநபியிக்க சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம நபியிர் ரஹ்மா. யா முஹம்மத் யா நபியிர் ரஹ்மா யா நபியர் ரஹ்மா இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜத்தி ஹாதிஹி லியத்துகுல்லாலி. அல்லாஹும்ம ஃபஷஃபிஉஹு ஃபிய்ய வஷஃபிஅனி ஃபி நஃப்ஸி வக்பில் துஆஇ வக்லி ஹாஜதி. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ பெரிய சிறப்பிற்குரிய இந்த துவா, அல்ஹம்துலில்லாஹ், சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சஹாபி எந்த அளவுக்கு மாறிட்டாங்கண்டா, இயல்பாக நடக்கக்கூடிய மனிதர்களை விட ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்தார். பார்வை திரும்ப கிடைத்து அதிசயமிக்க மனிதராக அவர் என்ன செஞ்சார், மீண்டார். நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்வை மீண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்வை தற்காலிகமாக போயிருக்கலாம், அல்லது ஏதாவது கண்ணில் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம். பிறவியிலேயே பார்வை இல்லாதவர் அப்படின்ற அந்த மாதிரி வரல, அவருக்கு இடையில பார்வை போயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று கண்ணில் அவருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஏன் பிறவி குருடாக இருந்தாலுமே அவங்களுடைய துவாவையும் அவங்களுடைய கரத்தையும் பெற்றுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக பார்வை எல்லாம் மீட்டித்தர போதுமானவனாக இருக்கிறான். மரம் பேசலையா, மரம் பேசலையா, மலை பேசலையா, எவ்வளவு அதிசயமிக்க சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதனால ஒரு குருடரை, ஒரு பார்வையற்றவரை பார்வை உள்ளவராக மாற்றுறது அப்படின்றதெல்லாம் பெருமானார் அவர்களை பொறுத்தவரை சாதாரணமான விஷயம். அத்துவாவு ரத்துல் பலாய் வல் கலா, கலா கதிரையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது துவா, சாதாரணமானது அல்ல. திரும்ப 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 ஓர்மையாக ஆழமாக அழுது பிராபலித்து உள்ளத்தால் அடிமணிந்து அந்த ரப்பிடத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் வேல்யூபானது, வல்லமை பெற்றது, எப்பேற்பட்டதையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. அதனால அந்த துவாவை தொடர்ந்து செய்யுங்க, வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்தை அடையுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துவா செய்ய மறந்துடாதீங்க. எம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவராக, சிறந்த முத்தகையாக, சமூகத்தின் மிகச்சிறந்த பிரதிபலனாக நாங்கள் உருவாவதற்கு எங்களுக்காக துவா செய்யும். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.